டப்புன்னு கீழே போட்டேன். இது தனியாக வந்துருச்சு. இப்போ கிளிப்பு மாட்ட முடியாது. இதோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆனால் உண்மையிலே அது சாப்பிட்டா நல்லது. எல்லாமே அப்படியே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டா தான் பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரேண்டமான விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. தனியாக பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டே பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக முடியும் அப்படின்றதுக்காக சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா போட்டது அப்படியே போட்டபடியே கிடக்குது. ஆள் இல்லைன்னொடனே நான் என்ன பண்ணிட்டு சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலான்னு நினச்சேன். நைட்டு சாப்பாடு பண்ணது எல்லாமே அப்படியே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டா தான் பெரிய ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிடலாம். இந்த பாத்திரமெல்லாம் விளக்குறது, இந்த பாத்திரத்தை சிங்குக்குள்ளே போடுறது தான் பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது. எல்லா பொருளையும் எடுத்து பழைய சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து போடுறது தான் பெரிய ஒரு வேலையாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம இது இப்படியே இருக்கட்டும். இடையில வந்து நம்ம மிஷினில் துணி போட்டோன்னா அது வாஷ் ஆகிட்டே இருக்கும். சரி, போய் அடுத்து நம்ம அதை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 1/2 hourல முடிச்சிடுவேன். ஏன்னா நான் மெதுவாக தான் விளக்குவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே மொபைல் வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு காமெடி வீடியோஸ் பார்த்துட்டே விளக்குவேன். இப்போ வந்து மொபைல் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டே விளக்க போகிறோம். வீட்டில் யாருமே இல்லைன்னா அப்படி தான் பண்ணுவேன். இல்லாட்டி யாருக்காச்சும் கால் பண்ணிகிட்டேவும் பாத்திரத்தை விளக்கி முடிச்சிடுவேன். ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே வந்து போகும்போது இவங்க என் ஹஸ்பண்டோட ரிலேஷன் வீட்டு பக்கமேவும் அவங்க ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. பக்கம்னா ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கவும் நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க வீட்டுக்குமே போனோம். அது வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டார் ஃப்ரூட்ஸு. அவ்வளோ அழகாக, இது வரைக்கும் நான் ஸ்டார் ஃப்ரூட்ஸை வந்து மரத்தில் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் மரமே பார்த்தது கிடையாது. ஸ்டார் ஃப்ரூட்ஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 100 கிட்ட இருந்திருக்கும். நம்ம ஊரெல்லாம் அது வந்து ஒரு 1/4 கிலோ 50 ரூபா அப்படி தான் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். எவ்வளோ இருக்குது இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும், 50க்கு மேலேயே இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இவ்வளோ இருக்குது இப்போது. இதில் வந்து பழுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டே இல்லை. மற்றபடி இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் உப்பு மிளகா அப்படியெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம பண்ணலாம். வெயில் அடிக்குது, இருந்தாலுமே வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி, பார்த்துக்கலாம். இந்த வெயிலுக்கெல்லாம் மிளகா பொடியெல்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது தான். இருந்தாலுமே இது வந்து மிளகா பொடி போட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ரொம்பலாம் போடாமல் ரொம்ப லைட்டாக போட்டு சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் மைக்குக்கும் ஆகவே ஆகாது போல் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் அப்படி தான் ஒரு மைக் வாங்கி கேரளாவிலே என் ஹஸ்பண்ட் வந்து போட்டு வந்துட்டாங்க. எங்கே போட்டாங்கன்னே தெரியல. இப்போ வந்து மைக் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கீழே போட்டேன். இது தனியாக வந்துருச்சு. இப்போ கிளிப்பு மாட்ட முடியாது. இதை எப்படி சரி பண்ணேன்னு தெரியல. சரி, ஓகே, இது ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம். ஏதாவது குச்சி மாதிரி கூட மாட்டி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்ப்ரிங் இருந்தால் தான் வந்து நான் கரெக்டாக வந்து மாட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை மாற்றிட்டு இதை இங்கே வச்சுட்டேன். ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்த்தா மாட்டணும். ரூம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நானும் என் ஹஸ்பண்டும் தான் மேரேஜுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எங்களுக்குள்ள பார்க்கவே வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இல்லை 9 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ.
எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ போய் மாடியில் காய போடணும். மாடியில் வந்து சரியான வெயில், ஒரு 1/2 hourலேயே காஞ்சிரும் போல இருக்கு. அப்பா வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் சியா சீடு ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. 3 daysக்கு முன்னாடி வீட்டில் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நான் மேலே வைக்கணும். இது கீழே இருந்தால் இடைஞ்சலாக இருக்கும். யாராச்சும் இருந்தாங்கன்னா தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்போ நானாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேலே வைக்க முடியுமா அப்படின்னு. ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து மோடம் போட்டிருக்கு. அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு என்னன்னு தெரியல. இப்போ மோடம் போட்டிருக்கு. மாடியில் வேறு துணியை காய போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.